ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. வரதராஜகுளம் எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையினூர், திருவண்ணாமலை, சிதம்பரம், அதுக்கப்புறம் நம்ம பழனி, இன்னும் ஒரு சில முக்கியமான கோவில்களில் பரதராஜகுளம் மக்கள் தான் அந்த விபூதி முதல் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த விபூதி இப்போ வரைக்கும் எத்தனையோ பேரோட நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்திருக்கு. அந்த 21 நாள் இவங்க எந்த வேலை செஞ்சாலும் விட்டு வந்துடுறாங்க. நம்மளால் போக முடியுமான்னு சத்தியமாக தெரியல. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸாவது குடும்ப ஞாபகம் வந்துடும், குடும்பத்தை பற்றி பேசுவோம். இந்த 21 நாளும் இவங்க எப்படின்னா ஒரு டீ குடித்தாங்க அப்படின்னா உடனே வாய் கொப்பிடிச்சிடணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இவங்க சாப்பாடு. நான் இப்போ கேட்குறேன், 21 நாள் வந்துட்டீங்களே, நீங்களே வேலை செய்கிறீங்களே, வேலை போச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா முருகை பார்த்துப்பான் சார். ஆனால் கண்கண்ட அதிசயமாக இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு முருகர் ஒரு விஷயத்தை உணர்த்தினாருங்கம்மா. பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போய் நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் ஒரே இடத்துல தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1000 காவடி ஒரே இடத்துல இருக்கு. சுற்றி இருங்க ஐயா, 10:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு கருடன் வரும். கருடன் வந்து உத்தரவு கொடுத்து நான் காவடி எடுத்துகிட்டு வானத்தை பார்க்குறேன், ஒரு இதுவும் இல்லை. என் மனசில் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை கருடன் வரலன்னா இவங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்பயும் நான் கேட்குறேன், ஒருவேளை கருடன் வரலன்னா எப்படிங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே. சத்தியமாக கடவுள் இருக்கார், முருகர் இருக்கார்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா. எல்லாருமே நின்றுட்டே இருக்காங்க. 10:35க்கு அந்த இரவு பொழுது தங்குனது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள மனசுக்கு எவ்வளோ ஆத்மார்த்த திருப்தியை கொடுத்துருக்கு. அது சொல்ல வார்த்தையே இல்லாத ஒரு உணர்வு. எப்படின்னா, வெடிகிறப்போ அங்கே வந்து மலையிலேருந்து பார்க்கப்போ முருகரே காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மக்கள். அந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த பழனி எப்பயுமே பிஸியாக தானே பார்த்துருப்போம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அதுவும் அவங்க எடுத்துகிட்டு வந்த காவடிலாம் சாதாரண காவடி இல்லை, சந்தன காவடி, மயில் காவடி, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, என்னென்ன வகையில் காவடி இருக்குமோ இந்த உலகத்தில் அந்த எல்லா காவடியுமே அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காவடி எடுத்துகிட்டு வரப்போது அவங்களோட அந்த புனிதம் இருக்குல்ல அப்பா. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமானினுடைய அற்புதம் அதிசயம் சார்ந்த பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருகனருட்செல்வர் ஜெயம்எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. சார், பொதுவாக நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழனி மலையில் பர்வதராஜகுல மக்கள் அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு முன்னுரிமை அப்படின்னு சொன்னால், அந்த தைப்பூசம் முடிந்த சில நாட்கள் கழித்து பழனி மலையில் தங்குற வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஏன்னா பல கோடி மக்களினுடைய கனவு அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும் கைவர பெற்றிருக்கு. அப்படிங்கும் பொழுது நீங்களும் அந்த மக்களோடு சேர்ந்து பழனி மலையில் ஒரு இரவு தங்குனீங்க. இது 2வது வருஷமாக நீங்கள் வந்து பர்வதராஜகுல மக்களோடு பழனிக்கு போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது எப்படி இருந்துச்சு சார் அந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷங்கம்மா. முதல்ல ஐபிசி பக்திக்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில். போன வருஷம் நம்ம பர்வதராஜகுலம் சார்ந்து பேசின பதிவு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற பர்வதராஜ மக்கள் பார்த்து அவங்க இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சியோட கனெக்ட் பண்ணி ஒரு சில பேர் லண்டன்லேருந்து, வெளியூர்லேருந்து, எல்லா இடத்துலையுமே இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம போன வருஷம் பேசினது. எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது. கடகடன்னு ஒரு வருஷம் போயிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய ஃபேஸ்புக் மெமரிஸில் காட்டிச்சு அந்த நம்ம கொடுத்த நேர்காணல். அதுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பர்வதராஜகுல மக்களும் ஐபிசிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கும்பகோணத்துலேருந்து வந்த காவடி எடுத்து வந்த மக்களாக இருக்கட்டும், எடப்பாடி மக்களாக இருக்கட்டும், சார் அந்த சேனலுக்கு நன்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி மனசார சொன்னாங்க. அது இந்த நேர்காணல் மூலயமா நான் தெரிவிச்சிட்டேன். ஐபிசி பக்திக்கு வந்து உண்மையிலே பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைக்கி எத்தனையோ பக்தி சேனல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான் இருக்கீங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக், யூடியூப் திறந்தாலே பக்தி சேனல் தான் அதிகம். அதுக்கு ஒரு முதல் விதையை வந்து நீங்கள் தான் இப்போ வரைக்கும் அதை ஆத்மார்த்தமாக செய்கிறீங்க. அதுவும் இந்த பர்வதராஜ குலத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றிங்கம்மா. பர்வதராஜ குலம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு, இவங்க தான் உயர்ந்த முருக பக்தர்னு ஒருத்தர் கேட்டார். கிடையாது, எல்லாருமே பர்வதராஜ குலம் தான் சார். ஆனால் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது காரணம் என்னென்ன? முக்கியமான காரணம் இருக்குங்க. பர்வதராஜ குலத்தை பற்றி கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வியாச முனிவர் சக்தி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் படைத்த 3 யுகங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட சக்தி கடந்து வந்துட்டு இருக்கு. இந்த பர்வதராஜ குலம்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் தேவருக்கு சமமான, தேவர் குலத்துக்கு சமம். நம்ம எல்லாரும் பர்வதராஜ குலம் தான். இப்போ நீங்கள் முருகரை பற்றி பேசுகிறீங்க, முருகர்கிட்ட சரணாகதி அடைங்க, நம்மளும் பர்வதராஜ குலம் தான். இந்த குலம் உயர்ந்த குலம் தாழ்ந்த கிடையாதுங்க. நான் வந்து என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். மனிதன் தோன்றது முதல்ல கடலில் தான், அழியிறதும் கடலில் தான். அதே மாதிரி இந்த மீனவர்கள் தான் மிகப்பெரிய அளவு கர்ம சக்தியை வந்து எல்லார் மக்களையும் நீங்கள் நம்ம கடலில் ஒரு மீன் பிடிச்சி சாப்பிட்றோம்னா நம்ம சாப்பிட்ற உணவு மூலையை கூட நம்ம கர்மா வரும்.
ஏன் பிறந்ததும் வந்து நீர்னால எல்லா விஷயம் பண்ணாங்க, முடிச்சதுக்கப்புறம் அதே நீர் நதிக்கரையில் போய் தேவசம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோம். ஏன்னா இந்த நீர் சக்தி பெரிய சக்தி. அந்த நீர் சக்தியை கடத்தக்கூடிய முக்கியமான இடங்களில் மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனவர்களே பர்வதராஜ குலம் தான். அப்படி இருக்கும்போது உலகின் முதல் தொழிலே மீன்பிடி தொழில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பர்வதராஜ குலம் எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர், திருவண்ணாமலை, சிதம்பரம், அதுக்கப்புறம் நம்ம பழனி, இன்னும் ஒரு சில முக்கியமான கோவில்களில் பர்வதராஜ குல மக்கள் தான் காலந்தோறும் தொன்று தொட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்கம்மா. இதில் ஏன் அந்த மக்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காரு அப்படின்றதுக்கு நான் எத்தனையோ விஷயங்கள் உணர்ந்த ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து சேலத்துலேருந்து ஒரு 21 நாள் பயணம் பண்ணி இவங்க முருகரை பார்க்க வராங்கம்மா. வந்து எதுக்காக வராங்க, முருகரை பார்த்து அங்கே இரவு தங்கி அபிஷேகம் பண்ணி இவங்க கொண்டு வந்த பஞ்சாமிரத்தை முருகர் மேலே சாத்தி அந்த பஞ்சாமிரத்தை திரும்ப எடுத்துகிட்டு போய் இவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த விபூதி முதல் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த விபூதி இப்போ வரைக்கும் எத்தனையோ பேரோட நோய் தீர்க்கும் மருந்தாக இருந்திருக்கு. அந்த 21 நாள் இவங்க எந்த வேலை செஞ்சாலும் விட்டு வந்துடுறாங்க. நம்மளால் போக முடியுமான்னு சத்தியமாக தெரியல. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸாவது குடும்ப ஞாபகம் வந்துடும், குடும்பத்தை பற்றி பேசுவோம். இந்த 21 நாளும் இவங்க எப்படின்னா ஒரு டீ குடித்தாங்க அப்படின்னா உடனே வாய் கொப்பளிச்சிடணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இவங்க சாப்பாடு. நான் இப்போ கேட்குறேன், 21 நாள் வந்துட்டீங்களே, நீங்களே வேலை செய்கிறீங்களே, வேலை போச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா முருகன் பார்த்துப்பான் சார். எவ்வளோ பெரிய இந்த நம்பிக்கை வந்து உண்மையிலே அப்பா, நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாணிக்கு போகிறப்போ கும்பகோணம் காவடி மக்களோட இணைஞ்சு அவங்க கூட நான் பேசிக்கிட்டே சில விஷயங்கள் கேட்குறப்பெல்லாம் எந்த தொழில் செஞ்சாலும் அதை அப்படியே நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்களாங்கம்மா. இவங்க வர வரைக்கும் அந்த தொழில் அப்படியே இருக்கும். அதில் எந்த நஷ்டமோ இல்லை எந்த கஷ்டமோ வராது. இவங்க வேலை செய்கிற இடத்துல முதல் கொண்டு இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் போதாதான் அவங்க நைட்டு அங்கே தங்குறதுக்கு. இந்த பக்தி வந்து ஒரு பெரிய பக்தி இல்லைங்கம்மா. ஸோ இந்த பர்வதராஜ குல மக்களுக்கு முருகப்பெருமான் இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னா இதுவும் ஒரு காரணம். இன்னொரு பெரிய சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்படுதுன்னா, கடல் மலை எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ நம்ம குன்றுதோறும் கும்புறன்னு சொல்கிறோம்மா, எங்கெல்லாம் நீர் நதிக்கரை இருக்கோ, எங்கெல்லாம் வந்து நீர் வழிபாடு அங்கேயும் முருகப்பெருமான் வழிபாடு இருந்திருக்கு. இன்னொன்று அவங்க வேலை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம உருவமாக வச்சு கும்பிட்றோம். அந்த கடல் மலைக்கு முருகப்பெருமானும் ஒரு மிகப்பெரிய காரணகத்தாக இருக்கார். அந்த காலத்தில் அந்த கலியுகம் தோன்ற காலத்திலேருந்து இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் முருகர் சக்தியை ஒரு மிகப்பெரிய அந்தந்த காலகட்டத்தை கடத்துகிற சக்தியாக பவர் பாயிண்டாக அந்த பர்வதராஜ குலம் செயல்படுறாங்க. இந்த பர்வதராஜ குலத்துக்கு வந்து பல பேர் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலத்துலேயும் பட்டினத்தவர், பாரதர் இப்படின்னு பல பேர் இருந்திருக்குங்கம்மா. மாரியம்மன் வழிபாடுன்னு சொல்கிறாங்களா, இப்போ நம்ம எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம். கருமாரியம்மன், மாரியம்மன். இந்த மாரியம்மன் வழிபாடு தோன்றியதே இவர்களுக்காகத்தான். பர்வதராஜ குல மக்கள் தான் முதல் மாரியம்மன் வழிபாடை உருவாக்கி கும்பிட்டுருக்காங்க. பராசக்தியும் இவங்களுக்கு அந்த ஒரு பெரிய கொடுப்பனையை கொடுத்துருக்கு. இது பர்வதராஜ குல மக்களோட வரலாறு. ஆனால் கண்கண்ட அதிசயமாக இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு முருகர் ஒரு விஷயத்தை உணர்த்தினாருங்கம்மா. போன வருஷம் இந்த மாதிரி அப்போ எடப்பாடி மக்கள் சார்பாக அழைக்கிறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டேன். என்னை வந்து பாலாட்டு நதிக்கரைக்கு வந்துருங்க, அங்கேருந்து நம்ம வந்து நம்ம காவடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான்றாங்க. நான் சொன்னேன், ஐயா அது தூரம், நான் வரல, நான் நேராக மடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி அப்புறம் அந்த மடத்தில் நடந்த பூஜை நிகழ்ச்சியோடு கலந்துக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக இந்த வருஷம் போகிறப்போ எனக்கு தியானத்தில் வந்து பாலாறு நதிக்கு போகணுன்னு சொல்லிட்டு உத்தரவு வருதுங்கம்மா. அப்போ நான் ஃபோன் பண்ணி நான் பாலாறு வந்துடுறேன் அப்படின்ட்டு பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி போய் நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் ஒரே இடத்துல தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1000 காவடி ஒரே இடத்துல இருக்குது. சுற்றி முருகர் அடியார்கள், அந்த எடப்பாடி காவடி மக்கள் நிற்கிறாங்க. நான் நின்றுட்டே இருக்கேன். என்னங்க இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவருக்கு சக்திவேல் சொல்ல, ஐயா இருங்க ஐயா, 10:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு கருடன் வரும், கருடன் வந்து உத்தரவு கொடுத்தா நான் காவடி எடுத்துகிட்டு வானத்தை பார்க்குறேன், ஒரு இதுவும் இல்லை. என் மனசில் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை கருடன் வரலன்னா இவங்க எவ்வளோ நேரம் நிற்பாங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்பயும் நான் கேட்குறேன், ஒருவேளை கருடன் வரலன்னா எப்படிங்க? அவர் சிரிச்சுக்கிட்டே, வரலன்னா வரும் பாருங்க அப்படின்றார். சத்தியமாக கடவுள் இருக்கார், முருகர் இருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணங்கம்மா. எல்லாருமே நின்றுட்டே இருக்காங்க. 10:35க்கு எங்கேருந்து கருடன் வந்துச்சுன்னு தெரியலங்கம்மா. வானத்தில் தெரியுது, நல்லா தெரியுது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாரும் கண்ணுக்கும் தெரிஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டு உடனே அவங்க பூஜை ஆரம்பித்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் தெய்வம் இருக்குன்றது காரணம் வந்து இது ஒரு பெரிய சம்பவம். நான் கண் கூட நேராக இந்த விஷயத்தை பார்த்தேன். ஸோ எடப்பாடி மக்களோட சிறப்பில் வந்து இது ஒரு பெரிய சிறப்பு. இன்னொன்று அவங்க ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க முருகப்பெருமானுக்கு. அன்றைக்கி இரவு படுத்தவங்க எல்லாருமே நான் நிறைய பேரை சந்தித்தேன். அங்கே நைட்டு தங்குறப்போ நிறைய முருகர்கள் சந்தித்தேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பாசம் வந்து பெரிய விஷயம். மனிதர்கள் நம்மக்கிட்டே எவ்வளோ பாசம் காட்டுறாங்க, இப்போ முருகப்பெருமான் மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஆப்ரேஷன் இருந்துச்சு, எனக்கு இது இருந்துச்சு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நாங்கள் முருகப்பெருமானுக்காக வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட 400 வருஷமாக, இப்போ கலியுகத்தில் 400 வருஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளோ ஆண்டு காலமாக இருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி பள்ளியறை தரிசனம் இந்த வாட்டி முருகப்பெருமான் கொடுத்தாருங்கம்மா. போன வருஷம் நம்ம பர்வதராஜ குலம் பற்றி பேசுகிறப்போ பள்ளியறை தரிசனம் வந்து அங்கே ஒரு ரொம்ப விமர்சையாக நடக்குது. ஒரு ராஜாவாக அவங்க கூப்பிட்றது, அதை கேட்குறது, அதை பார்க்குறதே பெரிய கொடுப்பணும்னு சொல்லியிருந்தேன். அதே கொடுப்பனை இந்த வாட்டியும் கிடச்சிது. அது ஒரு பெரிய
இறைவன் கருணை தான் சொல்லும். பொதுவா பழனிமலையில இரவு தங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவாவே இருக்கு. அது உங்களுக்கு இது 2வது தடவையா நடந்திருக்கு அப்படிங்கும்போது முருகப்பெருமான் கருணை அது எடப்பாடி மக்கள் தான் நன்றி சொல்லுங்கம்மா. அந்த இரவு பொழுது தங்குனது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள மனசுக்கு எவ்வளவு ஆத்மார்த்த திருப்தியை கொடுத்துச்சு சார்? அது சொல்ல வார்த்தையே இல்லாத ஒரு உணர்வு. எப்படின்னா விடிகிறப்போ அங்கே வந்து மலையிலேருந்து பார்க்குறப்ப முருகரே காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மக்கள். அந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த பழனி எப்பயுமே பிஸியாக தானே பார்த்துருப்போம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த மலையில் மக்கள் எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் முருகர் அங்கே இருப்பாருன்னு நான் நம்புகிறேங்கம்மா. சிறுவனாவோ இல்லை பெரியராவோ ஏதோ ஒரு வகையில் முருகர் அவங்க கூட சேர்ந்து தங்கியிருப்பாங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக காலையில் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்து தான் கீழே இறங்குறாங்க. அதுவும் அவங்க எடுத்துகிட்டு வந்த காவடிலாம் சாதாரண காவடி இல்லை, சந்தன காவடி, மயில் காவடி, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, என்னென்ன வகையில் காவடி இருக்குமோ இந்த உலகத்தில் அந்த எல்லா காவடியுமே அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காவடி எடுத்துகிட்டு வரப்போது அவங்களோட அந்த புனிதம் இருக்குல்ல, அப்பா இப்போ நான் வந்து டீ சாப்பிட்டு எல்லாருமே வாய் கொப்பிச்சிட்டு தான் கை கழுவி மூஞ்ச கழுவிட்டு தான் எல்லாமே திரும்ப காவடியே தொடுறாங்க. ஒன்ஸு காவடி தூக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த நீர் ஆகாரம் எதுவுமே கிடையாது. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தியான குலம்னா அது பர்வதராஜ குலம். திரும்பவும் அந்த மக்களை பற்றி பேசியிருக்கோம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். தொடர்ந்து பேசணுன்றது வந்து என்னோட ஆசை. சார், பர்வதராஜ குல மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க யார்? பழனிமலையில் இரவு தங்குற வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கிடைத்ததுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த இரவு பொழுது தங்கும் பொழுது அங்கு நிகழ்ந்த அற்புதம், அதிசயம், அது மட்டும் இல்லாமல் அந்த கருடன் கொடுத்த தரிசனம் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பர்வதராஜ குல மக்களினுடைய மகிமையும் முருகப்பெருமான் எல்லாரையும் ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய வரலாறும் ஒரு சான்றாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். ஜேம்சன் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.